ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். விஜய் அண்ணாவோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் முதல் செய்தி குறிப்பு, பிரஸ் ரிலீஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸ்லேயே என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுட், இந்த பாக்ஸிங்ல பவுட்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தை யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட தான். நீங்க பண்றது தப்பு, இந்தியாவில் இருக்கிற மக்களை நீங்க வந்து தண்டிக்கிற மாதிரி இருக்குது இந்த செயல், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இப்போ ஏறின பெட்ரோல் டீசல் விலையை கண்டிச்சு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்குது. அண்ட் திஸ் sets the tone for how TVK government might be taking on the BJP government. எப்படி வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய BJP கவர்மெண்ட் TVK கவர்மெண்ட் வந்து டேக் ஆன் பண்ண போகுதுங்கறத வந்து இதுல இருந்தே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், பெட்ரோல் டீசல் விலை அண்ட் சிஎன்ஜி விலையும், கேஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேஸ் விலை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூணோட விலையுமே வந்து இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து நைட்ல இருந்து இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பெட்ரோல் டீசல் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணப்படுறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இப்படி இன்க்ரீஸ் பண்ணப்படவில்லை. அண்ட் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 103 ரூபாய் போயிடுச்சு, 103 வரைக்கும் போயிடுச்சு. அண்ட் இன் சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா, கொல்கட்டால 108 பெட்ரோல் 1 லிட்டர். இப்படியே ஏத்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா சாமானிய மக்கள், பொதுமக்கள் எப்படி வாழ்றது? நீங்க வந்து இப்போ ஏத்துறீங்க, விலைவாசி ஏறுது, அந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை ஏறுதுன்னு சொல்லி ஏத்துறீங்க, கம்மியாச்சுன்னா நீங்க கம்மியாக்குவீங்களா? அப்போ மட்டும் ப்ராஃபிட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்குதுல்ல, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அண்ணா வந்து டைரக்டா யாருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா டாஸ்மாக் 717 டாஸ்மாக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மூடப்பட்டிருக்குன்னு நியூஸ் பார்க்க முடியுது. இன்னொரு சைடு டாஸ்மாக் அசோசியேஷன் ஹெட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களா இருந்துகிட்டு மூடின டாஸ்மாக் வந்து ஒழுங்கா சரி பார்க்கல, ஆபீசர்ஸ் வந்து அறகுறையா செக் பண்ணிட்டு மூடிட்டாங்க, இத வந்து சீஃப் மினிஸ்டர் கவனிக்கணும், மூடணுங்கிறதெல்லாம் சரி, பட் தப்பா கணக்கெடுத்து மூடுனா எப்படி, யார் யார் ஒழுங்கா பிசினஸ் பண்றாங்களோ அவங்களோட டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்க, தப்பா வந்து மார்க் பண்ணி மூடி வச்சிருக்காங்க, இது நியாயமா மூடப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் டாஸ்மாக்ல சரக்கு விற்கணும், ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்ட்டு நிறைய விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஆக்டிவிட்டீஸ்ல நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, நான் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டரோட போடுற கிளாஷ், அடுத்து வந்து டாஸ்மாக் ஓனர்ஸோட போடுற கிளாஷ், மூணாவது பொதுமக்கள் யங்ஸ்டர்ஸ் இந்த சரக்கு வந்து கன்சியூம் பண்றது கம்மியாக்கணுங்கிறதுக்கு போடக்கூடிய மூணாவது கிளாஷ், சீஃப் மினிஸ்டர் போட்டுட்டு இருக்கக்கூடிய 3 கிளாஷ் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்ம நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் டாஸ்மாக் எல்லாம் மூடி இருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி நீங்க பண்றது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிஒன் இஸ் டாக்கிங் அபௌட் இட், எவ்ரிஒன் இஸ் அவேர் ஆஃப் இட். அப்ப எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது, நிறைய பேர் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வரக்கூடிய எலெக்ஷன்ல எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ரொம்ப பெருசா பேசப்படும். 2019ல வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ரொம்ப, 2029 எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து ரொம்ப பெருசா பேசப்படும். ஏன்னா இப்போ ராகுல் காந்தியும் விஜயனாவும் டாக் டீம் சேர்ந்திருக்காங்க, இந்த WWFல டாக் போடுற மாதிரி டாக் டீம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளால, அப்புறம் வந்து இந்த கர்நாடகா, சவுத் கர்நாடகா, சவுத் அந்த தெலுங்கானா, ஆந்திரா சைடு, இந்த சைடுலாம் கூட வந்து அவங்களுக்கு மாஸ் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் அவ்வளவு பேர் ரீல்ஸ் போடுறத பார்க்க முடியுது. அப்போ இவங்களோட இம்பாக்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस ஓடிட்டு இருக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸே டைரக்டா பிரைம் மினிஸ்டர் வந்து சாடி தான் பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், மே 15th அன்னைக்கு, இன்னைக்கு ஏர்லி மார்னிங்ல இருந்தே, அதாவது 12 மணில இருந்தே இந்தியன் ஆயில், BPCL, பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாருமே வந்து 3 ரூபாய் பெட்ரோலுக்கும் ஏத்திட்டாங்க, டீசலுக்கும் ஏத்திட்டாங்க. ஓகேவா? அண்ட் சிஎன்ஜிக்கு, நேச்சுரல் கேஸ்க்கு வந்து 2 ரூபாய் ஏத்திருக்காங்க. கேஸ் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க கொண்டு வர்றது. சோ இப்படி ஏத்திருக்காங்க. இது வந்து 4 இயர்ஸ்ல, 4 வருஷத்துல இதான் முதல் முறை ப்ளூம்பர்கோட டேட்டா படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இவ்ளோ பெருசா பிரைஸ் ரைஸ் இன்கிரீஸ் ஆகுது. 4 இயர்ஸ்ல இதுதான் பிக்கஸ்ட். ஓகேவா? சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களை விலையை இன்று உயர்த்தியுள்ளது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் அறிக்கை. ஒன்றிய அரசாங்கம்னு சொல்றாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறப்ப மத்திய அரசாங்கம்னு சொல்லி முடிச்சிரும், சென்ட்ரல் கவர்மெண்ட், அவ்வளவுதான். ஆனா டிஎம்கே என்ன டேர்ம் மாத்துனாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா,
ஸ்டேட்டுக்கும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. இவங்க சென்டர்னு சொல்லி சென்டரை வந்து ஸ்டேட்டை விட பெருசா நினைச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு பண்றாங்க. அப்படி கிடையாது. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்றிணைந்த அரசாங்கம் தான் நடுவுல இருக்குது. அதனால வந்து அது ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்ல ஆரம்பிச்சாங்க. டிவிகேவும் அதே டேர்ம் தான் எடுக்கிறாங்க. ஒன்றிய அரசுன்னு தான் சொல்றாங்க. அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க சைடுல இருந்து அங்க இருந்துகிட்டே வந்து நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அந்த டிஎம்கேவோட அதே டோனை வந்து டிவிகே எடுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப கிளியரா ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பேசுவாங்க. டிவிகேவும் அதே பாலிடிக்ஸ் பேசுறாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல மேல முக்கியமா பாத்தீங்கன்னா செய்தி குறிப்பு அப்படின்னு போட்டு செய்தி குறிப்பு எண் அப்படின்னு போட்டு 001 அப்படின்னு போட்டுருக்குது. ஏன்னா இதான் மொத செய்தி குறிப்பு. சோ ஹிஸ்டரியிலேயே வந்து டிவிகே கவர்மெண்டோட ஹிஸ்டரியிலேயே வந்து இதுதான் மொத செய்தி குறிப்பு. அதை வந்து அவங்க மேல மார்க் போட்டு வச்சிருக்காங்க. 1 அப்படின்னு போட்டு டேட்லாம் போட்டு அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்சி அதாவது இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா குளோபல் எனர்ஜி கிரைசிஸ் நடந்துட்டு இருக்குது. யுஎஸ் ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல பிரச்சனை இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்லி வந்து அந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து 105 per பேரல் வந்து அதிகமாயிடுச்சு. per பேரல் வந்து $105 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து வரக்கூடிய செலவு அதிகமா இருக்குதுங்கிற காரணத்தினால வாங்குற செலவே அதிகமா இருக்குங்கிறதுனால அதை மக்கள் கிட்ட பாஸ் பண்றோம் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கரெக்டா இதை மாத்துறாங்க. என்னென்ன ஸ்டேட்? தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால். அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா கரெக்டா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே இந்த விலை ஏத்துறாங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏத்துறது வந்து அன்அக்செப்டபிள் ஏற்றத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when global crude oil prices fall இதுக்கு 4 வருஷமா வந்து இதெல்லாம் பயங்கரமா கம்மியான காலகட்டமும் இருக்குது. இப்போ பிரச்சனை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல நீங்க ஏத்திட்டீங்க. பட் கம்மியான டைமும் இருந்துச்சு. கம்மியானப்போ என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து அதே விலையை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. கம்மியாகிறப்போ நம்மளுக்கு கம்மியாகுது. மெயின்டைன் பண்ணிட்டு நடுவுல இருக்கிறப்ப கம்மியாகிற காசு எல்லாத்தையும் டாக்ஸா போட்டு அவங்களே மறுபடியும் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ₹100 கட்டுறவனுக்கு ₹100 கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பெருசா கம்மியாகல அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ₹100 நம்ம மைண்ட் டியூன் ஆயிடும். சோ அதை தான் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இப்போ வந்து விலை எல்லாம் வந்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏத்துறீங்க. ஆனா கம்மியாகிறப்ப எங்க கிட்ட கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி கம்மியா பெட்ரோல் டீசல் விலை கொடுப்பீங்களா? மாட்டீங்க. ரெண்டாவது ஹைக்கிங் பிரைசஸ் ரைட் ஆஃப்டர் 5 ஸ்டேட் எலெக்ஷன் இஸ் டிஸ்ஹானஸ்ட் பொலிட்டிக்கல் டைமிங். இது வந்து நேர்மையற்ற அரசியல். கரெக்டா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மக்கள் கிட்ட வந்து விலைவாசி எல்லாம் கண்ட்ரோல் பண்றோங்கிற மாதிரி காமிச்சிட்டு முடிஞ்ச உடனே ஏத்துறது வந்து நியாயமற்ற அரசியல், டிஸ்ஹானஸ்டான அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல 4 பேர் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ₹3 இன்கிரீஸ்னால யார் பாதிக்கப்பட போறாங்க? கண்டிப்பா பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 வீலர் யூசர்ஸ். எத்தனை பேர் பைக்ல வந்து போயிட்டு வராங்க? அவங்க ஒரு லிட்டரையும் பார்த்து டிராவல் பண்றப்போ 1 லிட்டருக்கு ₹3னா 10 லிட்டர் ஒரு யூஸ் பண்றவங்க ஒரு வாரத்துக்கு போடுறாங்கன்னா அங்கே ₹30 ஆயிடுச்சு. மாசத்துக்கு ₹100 தாண்டி போக ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து அவங்கள வந்து பயங்கரமா பைட் பண்ண ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் 2 வீலர் டிரைவர்ஸ், அப்புறம் வந்து இஎம்ஐ கட்டி கேப் ஓட்டுறவங்க, கேப் வந்து கஷ்டப்பட்டு லோன் கட்டி எடுத்து அதை ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூபாயும் முக்கியம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ மக்களுக்கும் ஹாப்பி கிடையாது, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ஹாப்பி கிடையாது வரக்கூடிய ஃபைனல் நம்பரை வச்சு. ஆனாலுமே அவ்வளோ டஃபா நெகோஷியேட் பண்றது பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறதுனால இல்ல சிஎன்ஜி விலையும் ஏத்திட்டீங்க, அவங்களுக்கு இது நியாயம் இல்ல. நாலாவது டெய்லி கமாடிட்டி பையர்ஸ், டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க, அந்த பொருட்களை வாங்கக்கூடியவங்க, சின்ன கம்பெனிஸ் பேசிக்கா வந்து ஒரு சின்ன டவல் கம்பெனி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டவலை கொண்டு போகணும்னா பெட்ரோல் விலை ஏத்தியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு கொய்யா விக்கிற பாட்டி, ஒரு தேங்காய் விக்கிற அண்ணன், இளநீ விக்கிற அக்கா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து ஓவரால் விலைவாசி எல்லாத்தையுமே ஏத்தி விட்டுரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை மேனேஜ் பண்ண முடியாது, மக்கள் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. அப்ப தேங்காய் தக்காளி இதுல ஆரம்பிச்சு, டவல்ல ஆரம்பிச்சு, சாப்பாடுல ஆரம்பிச்சு, ஸ்விக்கி, ஜெப்டோ, ஜொமேட்டோ, நம்ம போகக்கூடிய அந்த ராபிடோ, பைக், ஓலா, ஆட்டோ, ஊபர், கார் எல்லாத்துலயுமே விலைவாசி ஏற ஆரம்பிச்சிரும். இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. சோ யூனியன் கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு இமிடியேட்டா இதை ரோல் பேக் பண்ணும். இதை இமிடியேட்டா இந்த ₹3 நீங்க பின்வாங்கணும், இந்தியால வந்து நீங்க ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவுக்குமே சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து சிஎம் பேசியிருக்காங்க. நான் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஒரு டைம் பிரைஸ் ரைஸ் இருக்கப்பவும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. பட் இந்த தடவை இட் இஸ் அட்ராக்டிங் a lot of attention because இருக்கிறது வந்து ஒரு பெரிய சினி ஸ்டார், அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்து இங்க போயிருக்காங்க. சோ எல்லார் மேலயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு இது ஒரு சான்ஸ் டு ஃபாலோ வாட் இஸ் ஹேப்பனிங். நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னு போட்டிருக்காங்களா, இது வந்து கண்டிப்பா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படிங்கிற பாலிடிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி கேரி ஆன் பண்ணுதுன்னு பார்க்க முடியும். ஏன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை யார் அப்போஸ் பண்ணிருக்காங்க நம்ம கவனிக்கணும். ஆம் ஆத்மி பார்ட்டி பிஜேபிக்கு பிடிக்கவே பிடிக்காது. பஞ்சாப் காங்கிரஸ் பிடிக்கவே பிடிக்காது பிஜேபிக்கு. கர்நாடகாவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் காங்கிரஸ் பிஜேபிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப யாருக்கு பிஜேபி பிடிக்காதோ, யாருக்கு பிஜேபி பிடிக்காதோ, பிஜேபிக்கு யாரை பிடிக்காதோ அவங்க தான் இதை அப்போஸ் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல விஜயனா வந்து மொத பிரஸ் ரிலீஸ்லயே வந்து நானும் இதுல நிக்கிறேன் அப்படின்னு போய் நின்னுட்டாங்க. சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் பிரச்சனை. இது வந்து நம்ம ஏன் இன்னைக்கு வீடியோல ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இது வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து டிவிகே கவர்மெண்ட் எடுக்குதோ அதே
மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டாண்டும் டிவிகே கவர்மெண்ட் எடுத்திருக்குது. தட் இஸ் டாஸ்மாக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோங்கிறத வந்து அட் சம் லெவல் அவங்க ரொம்ப கன்வின்ஸ்டா எடுத்திருக்கணும். ஏன்னா இன்னும் மினிஸ்டர்ஸே அசைன் பண்ணப்படல. அதுக்குள்ள அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் 717 லிக்கர் ஷாப்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய 717 லிக்கர் ஷாப்ஸ். இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4765 டாஸ்மாக் கடை இருக்குது. டாஸ்மாக்ங்கிறது தமிழ்நாட்டுல ஆல்கஹால் விற்கக்கூடிய ஒரு கடை. ஓகேவா? தமிழ்நாட்டுல ஆல்கஹால மோஸ்டா தமிழ்நாடு கவர்மெண்டே விக்கும். ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எல்லா ப்ராஃபிட்டையும் எடுக்கும். இன்ஃபேக்ட் இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இந்த பஸ்ஸை வந்து ஃப்ரீயா நிறைய கொடுக்கிறது, நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ், ரோடு போடுறது, நிறைய இது வந்து நம்ம டாஸ்மாக் குடிமக்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வாழ வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஆனா அதுவுமே வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் பண்ற பிரச்சனை, ரோட்ல பண்ற பிரச்சனை, கண்ட்ரோல் பண்ண முடியாம மட்டையாகி கிடக்கிறது, மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறது, இதெல்லாமே கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸா வந்து அவங்களோட ஃபேமிலியில இருந்து சொசைட்டில சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா டாஸ்மாக்ஸை வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் கிட்ட, கோவில், மசூதி, சர்ச் இந்த மாதிரி இடங்களை சுத்தி வச்சுக்க கூடாதுங்கிறது தான். சோ அதை வந்து ஒரு ரூலா பாஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தட்ஸ் நாட் a நார்மல் நம்பர். 717 இஸ் 15% கட் ஆன் டாஸ்மாக். இதை நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். நம்ம இன்னொரு விஷயம், இப்பதான் நம்ம வந்து ஆயில் பிரைசஸ் பத்தி பேசணும். கரெக்டா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வேர்ல்டுல இருக்கக்கூடிய 20% ஆயில் ஃப்ளோ ஆகுது. சோ அது எவ்வளவு பெருசா இம்பாக்ட் பண்ணுது நம்ம இப்ப பாக்குறோம். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய 15% ஆல்கஹால், தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விடுறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 21 இயர்ஸ்க்கு மேல இருந்தா தான் கண்டிப்பா வந்து சரக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ரூல், ஆல்ரெடி இருக்கிற ரூல் தான், பட் ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ண பாக்குறாங்க. இப்போ இதை என்ஃபோர்ஸ் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மீடியா கவரேஜ் கிடைக்கிறப்போ நிறைய அப்போசிஷன்ல இருந்து சொல்றாங்க, என்னங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க பண்ணது இல்லையா? இபிஎஸ் பண்ணிருக்காங்க, ஏன் ஸ்டாலின் பண்ணிருக்காங்க, ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்போ ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ. 2016 மேல வந்து, அதாவது எக்ஸாக்ட்டா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்ப மேல தானே இருக்கும், ஜெயலலிதா அவங்களோட கடைசி டேர்ம், அவங்க அது கொஞ்சம் வருஷத்துல இறந்துட்டாங்க, பட் அந்த கொஞ்சம் மாசத்துல இறந்துட்டாங்க. அந்த டயத்துல அவங்க 500 ஷாப்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ டேர்ம், இரண்டாவது முறை ஆட்சி கண்டினியூஸா எடுத்து வராங்க. வந்த உடனே முதல் நாள்லயே வந்து 500 டாஸ்மாக் கடையை மூடுறாங்க. பிப்ரவரி 2017ல இபிஎஸ் வந்து 500 டாஸ்மாக்கையும் 169 பாரையும் மூடினாங்க. எம்கே ஸ்டாலின் அவங்க 2023 பதவி இருக்கிறப்போ 500 கடைகளை வந்து மூடுறாங்க. இப்போ அதே மாதிரி 717 மூடுறது வந்து இதுதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் டாஸ்மாகோட வரலாற்றுல சிங்கிள் லார்ஜஸ்ட் க்ளோஷர் வந்து 717 இப்போ டிவிகேல பண்ணியிருக்கிறது தான். இப்போ இதுக்கு வந்து எதிர்வினை, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எதிர்வினை இருக்கும்ல. ஒரு சைடு என்ன கேட்கறாங்கன்னா இந்த டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கேள்விகள் எந்திரிக்குது. இன்னொரு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் அசோசியேஷன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இதை சொல்றதெல்லாம் சரி, நீங்க ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றது கரெக்டா நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஆர்டர் கொடுக்குறீங்க 717 டாஸ்மாக் மூடணும்னு, அதுக்கு ரூல் சொல்றீங்க, இந்த மாதிரி ஸ்கூல் கிட்ட இருக்க கூடாது, காலேஜ் கிட்ட இருக்க கூடாது, கோவில் கிட்ட இருக்க கூடாதுன்னு. ஆனா என்ன நடந்துருதுனால இந்த ஆபீசர்ஸ் வந்து வேகமா மூடுறதுக்கு, ஏன்னா சிஎம் வந்து ஆர்டர் தான் போடணும், எக்ஸிக்யூட் பண்றது ஆபீசர்ஸ் தானே, அவங்க வந்து வேகமா மூடுறப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரியான கடையை மூடாம, ஆக்சுவலா அது எந்தெந்த கடைகள் வந்து அந்த ரூல்ஸை பிரீச் பண்ணதோ அதை தான் மூடணும். அந்த 717 ஒழுங்கா மார்க் பண்ணும். அதை விட்டுட்டு தப்பா சாத்தி வச்சிடுறாங்க. நாங்க வந்து ஒழுங்கா கடையை நடத்திட்டு எங்க கடையும் மூட வச்சிடுறோம், நாங்க பூர்ண மதுவிலக்கு கூட ரெடியா இருக்கும். ஓகே, ஆனா அதை ப்ராப்பரா ரூல்ஸ் படி பண்ணணும். இங்க வந்து நீங்க வேகமா ஒன்னு சொல்லிடுறீங்க, அது ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகாம தப்பா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குது. இது வந்து எங்களுக்கு பயங்கரமா பிரச்சனை ஆகும். இது வந்து சரியான அப்ரோச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து பேக்லாஷ் வருது. நான் வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா எது இருக்கும்னு நினைக்கிறேன்னா இந்த டாஸ்மாக் பிரச்சனையில இருக்கிற ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ஒரு விஷயத்தை புதுசா ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைச்சாலும், இதை நான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே சொன்னேன், டிவிகே கவர்மெண்டோட பிக்கஸ்ட் சேலஞ்சா இதா தான் இருக்கும்னு. டிவிகே கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். சோ நான் சேர்த்தே சொல்றேன், ஒரு எண்ணம் நல்லா இருக்கலாம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லாம் கொடுத்துடலாம். ஆனா அது எஸ்டாப்ளிஷ் ஆகி கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுல இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாறிட்டாங்களா? கிடையாது. இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் மாறிட்டாங்களா? கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான அதிகாரிகள் மாறிட்டாங்களா? கிடையாது. அப்போ ஒரு ஆர்டர் வந்து வந்துருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தாங்களோ இப்பவும் அவங்க இமிடியேட்டா ஒரே நாள்ல வந்து அப்படியே ஜம்ப் ஆகி வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிடுவாங்கன்னு நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த டாஸ்மாக் அசோசியேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஒழுங்கா நடக்கிற கடையெல்லாம் மூடிட்டாங்க, ஒழுங்கா இல்லாத கடையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க பாருங்கங்கறாங்க. சோ எக்ஸிகியூஷன்ல சம்வேர் இஷ்யூஸ் ஆர் தேர். அப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் வந்து கிளீன் பண்றதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங், ரொம்ப ஓல்டு சிஸ்டம். பல வருஷமா இருக்கிறவங்க இருப்பாங்க, அங்கே வந்து ஊழல் பண்ணி பெருத்தவங்களும் இந்த கூட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்றதுல இருந்து, அவங்கள ரெக்டிஃபை பண்றதுல இருந்து, சரியான ஆபீசர்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுல இருந்துன்னு சொல்லிட்டு இட் இஸ் a large process. It's a very large process. இதை எப்படி டிவிகே ஹேண்டில் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கங்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். பிகாஸ் they promise change. நாங்க மாற்றம்னு சொல்லி வர்றப்ப அந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கங்கிறது இந்த
ஆஃபீஸர்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறாங்கங்கிறதுல தான் இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னைக்கு வீடியோல நம்ம மேஜர் டேக் அவே என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா டெல்லியோட பவுட் ஓகேவா? கிளாஷ். 2வது இங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இருக்கிற நெறைய பேர் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும். நெறைய பேர் இது அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும். என்னடா இத்தன வருஷம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், இப்ப மாத்தணும்னு நெனைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ உள்ளுக்குள்ள இருந்தும் எதிர்வினைகள் இருக்கும். அதையும் ஹேண்டில் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறத பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஐ ஹோப்ஃபுல்லி விஷ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது மக்களோட நலனுக்கும், மக்களோட வளர்ச்சிக்கும் அது இருந்துச்சுன்னா நத்திங் லைக் தட். எனிவே நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். நீங்க அடுத்து நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க மதன் இந்த பெட்ரோல் டீசல் விலையை பத்தி பேசுமதன்னு. கரெக்ட்டா அத பத்தி ஒரு ஃபுல் டீடைல்ல ஒரு வீடியோவும் போட்டாச்சு. நீங்க நாளைக்கும் என்ன நான் பேசுறேன். இங்க இவ்ளோ பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நானும் டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணனும். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சா சூப்பர் மதன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோவை யூடியூபோட அல்கோரிதம் கரெக்ட்டா உங்ககிட்ட வந்து சேர்க்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, bye மதன் கௌரி. Signing off. Love you all. Take care. Bye. Cheers MGs.